அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவர்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். மேலும் ராத்திரியில் அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்தானம் பெற்றார்கள். மகா இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளிலே, ஒரு அதிசயமான இந்த நாளிலே இந்த சமூகத்திலே எங்களை கூட்டி சேர்த்தமைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இதோ பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிற ஒரு ஸ்லாக்கியத்தை ஒரு சிலுவை பாடு மரண உயிர்த்தெழுதினாலே நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் அன்பு தகப்பனாரை உமது கரத்தில் வைக்கிறோம். இதோ ஆண்டவரே, உமது ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக இருதயத்தில் விசுவாசித்து நாவினால் அறிக்கையிட்டு இதை ஏற்றுக்கொள்ளுகிற இந்த ஸ்லாக்கியத்தை, இந்த நேரத்தை கொடுத்தமைக்காய் நன்றி செலுத்துகிறேன். முழுவதுமாய் நீர் பொறுப்பேற்று வழி நடத்துங்கப்பா. அது நாம மகிமைப்படுவதாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே தேவன் என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா, நம்புறீங்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் உங்களுடைய பாவத்துக்காகவும் அவர் 2000 வருஷத்துக்கு முன்பாக சிலுவையில் மரித்தார் என்பதை நீங்கள் நம்புறீங்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவே 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார், அவர் மீண்டும் வரப்போறார் என்பதை நீங்கள் நம்புறீங்களா? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், அதாவது திரியேக தேவன் அப்படிங்கிறத நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? தொடர்ந்து நீங்கள் சபை கூடி வருதலை விட்டு விடாது இருப்பீங்களா? இந்த நாளிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சிந்தப்பட்ட ரத்தம் இந்த வல்லமையின் அடிப்படையில் வேதம் சொல்லுகிறது, பாவியான ஒரு மனிதன் மனம் திரும்புகிற பொழுது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளில் பரலோகம் மகிழ்கிறது, பரலோகம் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறது. பிதாவாகிய கர்த்தருடைய மனம் இந்த வேலையில் அது மகிழ்கிறத நாம் பார்க்க முடியும் விசுவாசத்தில். விசேஷமாக இந்த வேலையில் திருமலை என்கிற ஐயாவுக்கு நாங்கள் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியனுடைய பெயரினால் காலேப் என்று பெயரிட்டு ஞானஸ்தானம் கொடுக்கிறோம். சந்தோஷம் என்னில் பொங்குதே, ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றிலும் என்னை வாழ்த்தினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே, ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றிலும் என்னை வாழ்த்தினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. வழி தப்பி நான் பிரிந்தேன், பாவ பழி அதை சுமந்தலைந்தேன். வழி தப்பி நான் பிரிந்தேன், பாவ பழி அதை சுமந்தலைந்தேன். அவர் அன்பு குரலோ அழைத்தது என்னையே, அவர் அன்பு குரலோ அழைத்தது என்னையே. அந்த இன்ப நாளில் எந்த பாரம் நீங்கிற்றே, அந்த இன்ப நாளில் எந்த பாரம் நீங்கிற்றே. சந்தோஷம் இன்றிலிருந்து ஆண்டவரே, அப்பா அந்த மகனை பரலோகம் ஏற்றுக்கொண்டது. ஆண்டவரே, மனுஷனாய் பிறந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே இவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதமாக இருக்கும். இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிறேன் உயிருள்ள நல்ல தகப்பனே.